நம்ம விஜய் இப்போ இந்த ராஜேஸ்வரிய சும்மா விட்டது தான் மிகப்பெரிய தப்பா போயிடுச்சு. உண்மையிலேயே ராஜேஸ்வரிய அடிச்சு போட்டு பொளந்து கட்டியிருந்தா இந்த அளவுக்கு தேவையே கிடையாது. அதாவது முன்னாடியே தன்னோட அக்கா, அக்கா அப்படின்ற மாரி சொல்லி, அக்காவோட பேச்ச கேட்டு கடைசியில நடுத்தெருவுல நின்னது மட்டும் தான் நம்ம விஜய்க்கு மிச்சமாச்சு. ஆனா நம்ம மல்லி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா எதையுமே விஜய் கேட்காததுனால தான் அவருக்கு அந்த மாரி நிலைமை அப்படின்ற மாரி சொல்லி நம்ம மல்லி விட்டுட்டு போல. மல்லி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயி விஜய் ஒரு மனுஷனாக்கி, அடுத்ததா இப்படியும் வாழ முடியும் அப்படின்ற மாரி காட்டி, நம்ம விஜய வாழ வச்சாங்க. இப்ப மறுபடியும் விஜய் இருந்துட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே மீட்கறதுக்கு போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சா போதும். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம நல்லபடியா முடிச்சா போதும். அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு, ராஜேஸ்வரி இந்த ப்ராஜெக்ட்ட தடுத்து நிறுத்தும் விதமா அந்த லோன் கிடைக்காத மாரி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே விஜய் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொத்து எல்லாத்தையுமே இழந்ததுனாலயும், அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருந்தனாலயும், இன்னும் பயங்கர கோவப்பட்டு ராஜேஸ்வரிய சீக்கிரமா இந்த வீட்ட விட்டு அனுப்பணும். அதுக்கான வேலைய முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம விஜய் அடுத்த அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்படி ராஜேஸ்வரிய இங்கிருந்து வீட்ட விட்டு துரத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இந்த ராஜேஸ்வரி பணம் இருக்கு, காசு இருக்கு, விஜயோட சொத்து, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி இத்தன நாளா ஆட்டத்த போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த ஆட்டத்த எல்லாத்தையுமே நம்ம விஜய் அடக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில நம்ம விஜய் இந்த ராஜேஸ்வரிய அடிச்சு இந்த வீட்ட விட்டு விரட்டுறாங்க. இந்த ராஜேஸ்வரியும் இத்தன நாளா ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. நம்ம கையில தான் மொத்த சாம்ராஜ்யமும் இருக்கு. இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா கடைசியில நம்ம விஜய் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி, இப்போ இந்த சொத்து எல்லாமே என்னோடது தான். என் பேருக்கு வந்துடுச்சு. இனிமே நீ இந்த வீட்ல இருக்கவே முடியாது. இந்த வீட்ட விட்டு வெளிய போடி அப்படின்ற மாரி சொல்லி, தன்னோட அக்கான்னு கூட பார்க்காம விஜய் இந்த ராஜேஸ்வரிய துரத்துறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம மல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் இதுக்கப்புறம் யாரையுமே சும்மா விட்டுறக்கூடாது. உங்க அக்கா அப்படின்றதுக்காக பரிதாபப்பட்டு மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல, நீயே சொன்னாலுமே கூட நான் கண்டிப்பா விட போறது கிடையாது மல்லி. ஏன்னா நான் இந்த சொத்து எல்லாத்தையுமே இழந்தப்ப கூட இத பத்தி நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சது கிடையாது. என்னடா இது சொந்த அக்காவே என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டேன். ஆனா அதே சமயத்துல உன்னோட அண்ணனுக்கு அந்த ரூ. 2,00,000 தேவைப்படுது அப்படின்ற மாரி கேட்கும்போது, எந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுனான்னு நினைக்கிறேன். ரூ. 2,00,000 குடுக்கறதுக்காக அவ அதாவது குடுக்கவே முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரிய நான் சும்மா விடுவேனா? இதுக்கப்புறம் அவ போய் வெளிய பிச்சை எடுக்கட்டும். அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ற மாரி சொல்லி, ராஜேஸ்வரிய கழுத பிடிச்சு வீட்ட விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. இதுதான் ரொம்பவே நல்ல விஷயம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.